வணக்கம். தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனல் நாங்கள் உருவாக்க காரணம் பாரம்பரிய உணவுகள். அந்த பாரம்பரிய உணவுகளை இன்றைக்கி நாம் சமைக்கிற சமையலில் சேர்த்து எப்படி ஆரோக்கியமானதாகவும் குழந்தைகளுக்கு பிடிச்சதாகவும் கொண்டு வர முடியுன்ற எண்ணத்தில் இதை உருவாக்கியிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நாம் பார்க்க போகிற வீடியோ கோதுமை மாவு பனை வெல்ல பணியாரம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 200 கிராம், ஒரு கப்பில் எடுத்துருக்கேன். பனை வெல்லம் 100 கிராம். 200 கிராம் கோதுமை மாவுக்கு பனை வெல்லம் 100 கிராம். சிறிதளவு ஏலக்காய் பொடி, சிறிதளவு முந்திரி, சிறிதளவு தேங்காய் பற்கள். பனை வெல்லத்தை நம்ம முதல்ல கரைக்கிறோம். சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பனை வெல்லத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. பனை வெல்லம் நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு கரைக்கணும். தீ அதிகமாக இருக்கும்போது கருகி போகிற வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு கரைச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் முழுமையாக கரைஞ்ச உடனே நாம் அடுப்பில் வச்சிடலாம். கரைச்ச பனை வெல்லத்தை வடிகட்டி மூலமாக வடிகட்டிக்கோங்க. கூட முந்திரியை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, தேங்காய் பற்கள். இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தண்ணி கூட சேர்த்து நம்ம பணியார பரமரை கரைச்சிக்கலாம். பணியாரம் ஊற்றுறதுக்கான பதம் வர தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதம் வந்ததும் நம்ம தண்ணி கலக்கிறது நிறுத்திடலாம். இதில் நல்லா கலப்பி விட்ட பிறகு பணியாரக்கல்ல பற்ற வச்சுக்கோங்க. சூடானதும் நெய் விட்டுக்கோங்க. நெய் பாதி அளவு இருக்கிற அளவு பார்த்துக்கோங்க. நெய் முழுமையாக உருகின பிறகு கல் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் மாவை நம்ம பணியார மாவு குழிக்குள்ள ஒரு பாதி அளவு இருந்தாலும் போதும். அது பொங்கி வரும்போது முழுமையாகிடும். பணியாரத்தை எப்பவுமே நம்ம சிறு தீயில தான் வச்சு வறுக்கணும். அதிகமான தீ இருக்கும்போது தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிப்பு பணியாரத்தை பொறுத்தவரை நம்ம எப்பவுமே சிறு தீயில வச்சு தான் வறுக்கணும். 2 to 3 நிமிடம் கழித்து நம்ம பணியாரத்தை இப்படி திருப்பி பார்த்தோம்னா நமக்கு செவப்பாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம செவந்து இருக்குது. பணியாரத்தை எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். 2 to 3 நிமிடம் கழித்து தான் திருப்பணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே பணியார மாவு நல்லா வெந்திருக்கும், செவந்திருக்கும். எல்லா பணியாரத்தையும் திருப்பிட்டு திரும்பவும் 2 to 3 நிமிடம் காத்திருக்கணும். 2 to 3 நிமிடம் கழித்து திரும்ப திருப்பி பார்க்கணும். நல்லா சிவந்திருக்குது. இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கோதுமை மாவு பனை வெல்ல இனிப்பு பணியாரம் தயார். நன்றி.